الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد كلوا واشربوا ولا تسرفوا صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 15வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பெயர் அருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, உலகை வியப்பில் ஆழ்த்திய இஸ்லாமிய அறிஞர்களின் அணிவரிசை என்கிற வகையில் இன்றைய தினம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்களின் வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னாலே இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா என்கிற ஒரு பெரிய மனிதரை பற்றி பார்த்தோம். இவர் பேரும் ஒரே பேர் தான், ஆனால் அவங்க ஊர் வித்தியாசம். அவர் பாலஸ்தீனத்தில் இருக்கிற அஸ்கலான்கிற ஊரில் பிறந்தவர். அவருக்கு சில 100 வருஷங்களுக்கு பின்னால், அவர் 700களில் பிறந்தவர், இவர் ஹிஜ்ரி 900களில் பிறந்தவர். இவர் எகிப்தில் இருக்கிற ஹைத்தம் என்கிற குடும்பத்தில் பிறந்தவர். அதனால இவருடைய பேரு இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி. முன்னால சொன்னமே, அவருடைய பேரு இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. அவர் ஹதீஸ் கலை அறிஞர், சட்டத்திலும் சிறந்தவர் தான். ஆனாலும் ஹதீஸ்ல அவருடைய பங்களிப்பு மிக பெரியது. இவர் ஹதீஸ் கலையிலும் தேர்ச்சி பெற்றவர் தான். ஆனால் இவர் சட்டத்துறையில மிகப்பெரிய பங்காற்றியவர். அதிலும் குறிப்பாக ஷாஃபி சட்ட மதுஹபினுடைய சட்ட விளக்கங்கள்ல, ஃபத்வாக்கள்ல இவருடைய கருத்து தான் முதன்மைப்படுத்தப்படக்கூடியது. இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்கள், அவர் ஒரு சட்ட அறிஞர், வரலாற்றாசிரியர், ஹதீஸ்களை வல்லுனர். இவ்வளவு சிறப்பும் அவருக்கு இருக்குது என்றாலும் சட்டத்துறையில தான் அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமானது. எந்த அளவுக்குன்னா, அவருடைய 2 முக்கியமான நூல்கள் இருக்குது. ஒன்று அல் ஃபதாவல் குப்ரா என்கிற நூல், இன்னொன்று துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் என்கிற 2 நூல்கள். இந்த 2 நூல்களும் ஷாஃபி மதுஹபின் தாய் நூல்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஷாஃபி மதுஹபினுடைய சட்டத்தை நிறைவாக பார்ப்பதற்கு இந்த 2 நூல்களைத்தான் மார்க்க அறிஞர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். குறிப்பாக நம்முடைய நாட்டில் இருக்கிற ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள். அந்த வகையில இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய வழிகாட்டுதல் அவரை பத்தி சுருக்கமா சொல்லுவாங்க, இப்னு ஹஜரின் ஃபில் பஷரி கல் யாக்கூத்தி ஃபில் ஹஜரி. மனித குலத்துக்கு இப்னு ஹஜர் ஹைத்தமி எப்படின்னா, வைர கற்கள் இருக்கு இல்லையா, அதுல யாக்கூத் என்கிற மரகத கல்லுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதுபோல இவர் மனிதர்களில் மரியாதைக்குரியவர் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அப்படி பாராட்டப்படக்கூடிய ஒருவர் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருக்கு பேரும் இப்னு ஹஜர் கிடையாது, இது அவருடைய பட்ட பேர். அவருடைய யதார்த்தமான பேரு அஹ்மது இப்னு முஹம்மது. ஏற்கனவே நம்ம பார்த்த இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியுடைய பேரும் அஹ்மது தான், ஆனா அவருடைய பேர் அஹ்மது இப்னு அலி. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவருடைய பெயர் அஹ்மது இப்னு முஹம்மது. இவருடைய பெயரும் முஹம்மது தான். பல விஷயத்துல இவங்களுக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமையை பார்க்கலாம். ஒன்று பேர் அஹ்மது, இன்னொன்னு இவரும் சின்ன வயசுலயே சட்ட அறிஞரானவர். ஏற்கனவே நான் நேற்றுக்கு அவரை பத்தி சொன்னேன், அவரும் மிக சின்ன வயசுலயே சட்ட அறிஞரானவர்னு சொன்னேன். 2 பேரும் தந்தைய இள வயசுலயே இழந்தவங்க. அவங்க தகப்பனாரு சீக்கிரமே வஃபாத் ஆயிட்டாங்க. இப்படி பல பட்ட பெயர்கள் இருக்கு. இதுல
ரெண்டு பேருடைய சிறப்பு பெயரும் ஒண்ணு. அவருடைய சிறப்பு பெயரும் ஷிஹாபுத்தீன், மார்க்கத்தின் ஜோதி. இவருடைய சிறப்பு பெயரும் ஷிஹாபுத்தீன், மார்க்கத்தின் ஜோதி. பேர் ஒன்னா இருக்கு, இப்னு ஹஜர். அவங்களுடைய வைக்கப்பட்ட பேர் அஹமதுன்னு இருக்கு. அவங்களுடைய மற்ற அடையாளங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒன்னா இருக்கும்போது ஹிஸ்டரி எழுதுறவங்க ஏதோ தப்பா எழுதிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணும். ஒரே பேர் மாதிரி இருக்கிறதுனால ஒரே மாதிரி எழுதிட்டாங்களோன்னு நினைக்க தோணும். வரலாற்றை வாசிச்சா அதுல ஒரு நுட்பத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு அறிஞருக்கும் சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. ஷேகுல் இஸ்லாம், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். நம்ம முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு முஹீத்தீன் பெயர் கிடைச்சிருக்கா இல்லையா? இது மாதிரி பல சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளார ஒரு நுட்பத்தை வச்சிருக்காங்க. யாருடைய பெயர் அஹ்மதுன்னு இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பு பெயரை ஷிஹாபுத்தீன்கிற பெயர்ல கொடுத்துருக்காங்க. யாருடைய பெயர் முஹம்மதுன்னு இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் ஜமாலுத்தீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாருடைய பெயர் அபூபக்கர்னு இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் ஃபஹ்ருத்தீன் அப்படின்னு பட்ட பெயர் கொடுத்துருக்காங்க. யாருடைய பெயர் உமர்னு இருந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷுஜாஉத்தீன் பட்ட பெயர் கொடுத்துருக்காங்க. அலின்னு யாருடைய பேர் இருந்திருக்கோ அவர்களுக்கு நூருத்தீன் பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. நிறைய இஸ்லாமிய வரலாற்றை வாசிக்கிற போது அறிஞர்களுக்கும் அல்லது தலைவர்களுக்கும் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற பட்ட பெயர்களுக்கும் இந்த ஒற்றுமையை நாம் பார்க்கலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார். அதனால இவருடைய பெயர் என்னங்க? அஹ்மது. அதனால் அவருக்கு சிறப்பு பெயர் ஷிஹாபுத்தீன் என்றே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பெயரும் அஸ்கலானினுடைய பெயரும் அஹ்மது தான், அவருக்கும் ஷிஹாபுத்தீன் என்றே பட்டம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம எதில் தெரிஞ்சுக்கிறோம் வித்தியாசத்தை? அவங்க பேர்ல கடைசியா சொல்லப்படக்கூடிய அஸ்கலானி அப்படிங்கிற அவருடைய ஊர் வித்தியாசத்தை வச்சு, ஹைத்தமிங்கிற இவருடைய குடும்பத்து வித்தியாசத்தை வச்சு இவங்க நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம். இவர் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த ஒரு சட்ட ஆளுமை. சட்டம் சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இஸ்லாமிய சட்டத்தை யாரும் சொந்தமா சொல்லிட முடியாது. இஸ்லாமிய சட்டத்தை யாரும் எதிலிருந்து தான் சொல்ல முடியும்? மார்க்க அடிப்படைகளில் வச்சு தான் சொல்ல முடியும். குர்ஆனு, ஹதீஸு, நம்முடைய சஹாபாக்கள், முன்னோர்கள் இவங்களுடைய ஆய்வை வச்சு தான் மார்க்கத்துல சட்டம் சொல்ல முடியும். சில பேர் தான் தோன்றித்தனமா சில வாசகங்களை பேசிடுவாங்க. உதாரணத்துக்கு ஆலிம்கள் ஆங்கிலத்தை ஹராம்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பேச்சை நீங்க பல பேரும் பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? நான் யாராவது ஒரு பொது மேடையில ஏதாவது ஒரு அறிஞர் அப்படி சொன்னாருன்னா நிறுத்தி நான் கேட்கறது, எப்ப சொன்னாங்க, எங்க சொன்னாங்க? உலமாக்கள் ஒரு விஷயத்தை ஹலால் என்று சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக அதை அவர்களாக சொல்லி இருக்க முடியாது. சொல்லுவாங்களா? அவர்களாக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பெரிய அஜர்தா இருந்தாலும் சரி, நீங்க அவர்கிட்ட போய் ஒரு மசாலா கேட்டீங்கன்னா தெரியலன்னா என்ன சொல்லுவார்? நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன், நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன். அப்படி சொல்லும் போது அவரை நம்ம ஆதரிக்கணும். அப்படித்தானே? சரிதான், மார்க்கத்துல கேட்டுட்டு வந்து சொல்றாரு, அதான் நல்ல விஷயம். அப்படித்தான் சொல்லுவாங்க. ஹலால்னு ஒண்ணு சொன்னாலும் ஹராம்னு ஒண்ணு சொன்னாலும். அப்படி ஒரு விஷயத்த ஹராம்னு ஒரு நேரத்துல சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா அதற்குரிய ஆதாரம் இருக்கிறதுன்னு அர்த்தமே தவிர தான் தோன்றித்தனமாக சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறது. மார்க்க சட்டம் சொல்லுகிற யாரும் அவங்க சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க, ஆய்வு செய்துதான் சொல்லுவாங்க. இந்த மார்க்க சட்ட ஆய்வுங்கிறது சஹாபாக்கள் காலத்துல இருந்து இருக்கு. குர்ஆனும் ஹதீஸும் நேரடியாக கண்முன் கிடைக்கிற காலத்திலேயே எல்லோராலும் சட்டம் எடுத்துக்கொள்ள முடிந்ததில்லை. எல்லாராலையும் என்ன செய்ய முடியல, இது இப்படித்தான் சட்டம்னு எடுத்துக்க முடிஞ்சதில்லை. அதை சொல்றதுக்குன்னு அறிஞர்கள் இருந்தாங்க. சஹாபாக்கள்லேயே பலர் இந்த ஹதீஸை அறிவிப்பதற்கு மாத்திரமல்ல, சட்டம் சொல்வதற்கும் தேர்ச்சி பெற்றவர்கள்ல பலர் இருந்தார்கள். இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் ஃபுகஹாஉ மினஸ் ஸஹாபத்தி 149. சஹாபாக்கள்ல
149 பேர் சட்ட அறிஞர்கள். சஹாபாக்கள் லட்சக்கணக்கில் இருந்தாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சட்ட அறிஞர்கள் அல்ல. நீங்க எல்லாருக்கிட்டையும் போய் சட்டம் கேட்டா எல்லாருக்கும் அதை சொல்ல தெரியாது. சட்ட அறிஞர்கள் அல்ல. 149 சட்ட அறிஞர்கள் இருந்தாங்க. 14 மின்ஹும் அஃதலுஹும், அதில் 14 பேர் சிறந்தவர்கள். 149ல 14 பேர் சிறந்தவர்கள். வமின்ஹும் ஆயிஷா, அந்த சிறந்தவர்களில் ஒருவர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களும் சட்டம் சொல்றவங்க. வல் அஃதலு மின்ஹும் சித்தத்துன், இந்த 14 பேர்த்திலையும் 6 பேர் மிகச்சிறந்தவர்கள். யாரெல்லாம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. இந்த 6 பேரும் சட்டம் சொல்வதில் ஆகச் சிறந்தவர்கள். அப்ப 149 பேரு, அதுல 14 பேர் சிறந்தவங்க. அந்த 14 பேர்த்திலையும் இந்த 6 பேர் மிகச்சிறந்தவங்க என்று இந்த வரலாற்றை படிக்கிற போது நமக்கு தெரிகிற விஷயம் என்ன? சட்டம் எடுத்து சொல்லுதல் அப்படிங்கிறது. குரானை ஆய்வு செய்து, ஹதீஸை ஆய்வு செய்து சட்டம் எடுத்து சொல்லுதல்ங்கிறது எல்லாருக்கும் முடிந்த வேலை அல்ல. சஹாபாக்களிலேயே ஒரு சிலர் தான் அதற்கு என்று இருந்திருக்கிறார்கள். இதுல குறிப்பாக இருந்தவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து தொடர்ந்து சட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ் மதீனா பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை ஏற்பாடு செய்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த வேலையை பார்த்தவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடல் ரொம்ப பலவீனமானவர். உடல் ரொம்ப அதுலயும் குறிப்பா அவருடைய கால் இருக்கு பார்த்தீங்களா, கண்ட கால் ரொம்ப ஒல்லியா இருக்குமா, ரொம்ப சப்பையா இருக்குமா. அதனால வேகமா காத்தடிச்சா ஆடுவாராம். வேகமா காத்தடிச்சா ஆடுவார். ஆடுனா சஹாபாக்கள் சிரிப்பாங்களாம். பாருங்க, ஒரு காத்தை தாங்க முடியலன்னு சிரிப்பாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன சிரிக்கிறீங்க? அவருடைய கால்கள் நாளை மறுமையிலே மீசான் தராசு உஹது மலை அளவுக்கு பலமானவைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கல் உஹதி ஃபில் மீசான், மீசான்ல அவருடைய கால்கள் ரெண்டும் உஹது மலை அளவுக்கு பலமா இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவு பலமானவர் தான் அவர் இந்த உம்மத்துக்கு. எந்த வகையிலனா சட்டங்களை எடுத்து சொன்னது. அப்படி அவர் சொன்ன அந்த சட்ட பாரம்பரியத்தில் தான் யார் வந்தாங்கன்னா இமாம்கள் வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய சட்டத்தொடரில் அவருடைய மாணவர்களாகத்தான் இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிகி, இமாம் அஹமது மாதிரியான இமாம்கள் வந்தாங்க. இந்த இமாம்கள் இவங்க கற்றுக் கொடுத்த வகையில குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து அதிலிருந்து சட்டங்களை எடுத்து சொன்னாங்க. அப்படி எடுத்து சொல்ற அறிவாற்றலை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். இந்த ஞானத்தை அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அதுக்கான தகுதி எல்லா வகையிலையும் அந்த பெருமக்களுக்கு இருந்தது. ஒரு ஹதீஸ் வருது, சாதாரணமா நம்ம படிச்சோம்னா ஒரு சின்ன நிகழ்வு தான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என் தம்பி ஒருத்தர் இருந்தார். ஒரு குருவியை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தார். சின்ன குழந்தைங்க வச்சு விளையாடணும் வச்சுட்டு இருந்தார். அந்த குருவி செத்து போச்சு. அதனால ரொம்ப கவலையா இருந்தான். இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன புள்ள அப்படின்னு அவரை கண்டுக்காம போகல. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் பேச்சு கொடுத்தாங்க, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுஐர். அந்த வார்த்தையில ஒரு இது இருக்கா இல்லைங்களா, ஒரு ரிதம். அபு உமைரே நுஐர், உன்னுடைய செல்ல சிட்டுக்குருவி என்னாச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற குழந்தைங்களையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கங்கிற ஒரு ஹதீஸ். இமாம் ஷாஃபி ரஹ்மத் நமக்கு பார்க்கும்போது இவ்வளவுதான் செய்தி. ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன குழந்தையும் விசாரிச்சாங்கிறதான் செய்தி. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல இருந்து நான் 40 சட்டங்களை எடுத்துக்கொண்டேன். இஸ்தம்பத்து மின் ஹாதல் ஹதீஸ் 40 மஸ்அலத். 40 சட்டங்களை இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து நான் எடுத்துக்கேன். இதுதான் இந்த அறிஞர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். ஒரு ஹதீஸ் தான், ஆனா அந்த ஹதீஸ்ல இருந்து 40 சட்டங்கள்.
என்னெல்லாம் சட்டங்கள், பல சட்டங்கள்லாம். உதாரணத்துக்கு ஒண்ணு என்ன, குழந்தைங்களை பட்டப்பெயர் சொல்லி கூப்பிடலாம். யா அபா உமைர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டப்பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க செல்லமா அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, குழந்தைகள்கிட்ட இரக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லி. இப்படி அவர் பல செய்திகளை வரிசையா சொல்றாரு. ஒரு ஹதீஸ்ல இருந்து 40 சட்டம் எடுத்த. இதே போல அல்லாஹ் குர்ஆன்ல குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? குலு சாப்பிடுங்கள். இந்த வலா துஸ்ரிஃபுங்கிற வார்த்தையிலிருந்து 24 சட்டம் எடுத்ததாக அறிஞர்கள் சொல்வார். இதை உள்ளார ஆய்வு செய்து பார்த்தா அவ்வளவு ஆழமான ஒரு துறை இது. அல்லாஹு தாலா யாருக்கு இந்த அவனுடைய வேதத்தை பற்றி, தூதருடைய சொற்களை பற்றி ஞானத்தை கொடுத்தானோ அவங்க அதில் ஆய்வு செய்யும் போது ஆய்வு செய்ய அதிலிருந்து ஏராளமான சட்டங்களை எடுத்துக்கொண்டாங்க. அப்படி எடுத்து சொல்கிற ஒரு பெரும் பாரம்பரியம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. காலகாலத்திற்கும் முஸ்லிம் உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய சட்டங்களை அவர்கள் சொல்வார்கள். இன்னைக்கும் நமக்கு சட்டம் சொல்ற அறிஞர்கள் இருக்காங்களா இல்லையா? எந்த புதிய பிரச்சனைக்கும், எந்த புதிய பிரச்சனை சட்டம் சொல்ற அறிஞர்கள் இருக்காங்களா இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு ஒருத்தர் போன் பண்றார். ஸ்டெம் செல் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். ஸ்டெம் செல்ஸ் இன்னைக்கெல்லாம் நம்ம மகப்பேறு மருத்துவமனைகளுக்கு போனா அங்க இந்த ப்ரௌசர் வச்சிருப்பாங்க. இந்த அம்மாவுடைய தொப்புள் கொடி அறுக்கிறாங்களா இல்லையா, தொப்புள் கொடி எடுத்து அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க பேங்க்ல. ஏன்னா இந்த அதில் இருக்கிற அந்த செல்ஸை வச்சு நாளைக்கு பின்னால இந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கி கொள்ள முடியும் என்கிற ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த குழந்தைக்கு தேவையான ரத்தத்தை உருவாக்கி கொள்ள முடியும், அந்த குழந்தைக்கு ஒரு உறுப்பு தேவைன்னா இந்த உறுப்பை உருவாக்கி கொள்ள முடியும். இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு நன்மை இதனால் ஏற்படலாம்னு தெரிஞ்சு ஸ்டெம் செல்ஸை பாதுகாத்து வைக்கிற ஒரு வங்கி சகஜமா வெளிநாடுகள் இருந்துச்சு. இப்ப எல்லா பக்கமும் வந்துருச்சு. நம்ம ஊர்லயும் நிறைய இருக்கு. எல்லா இந்த மகப்பேறு மருத்துவமனைகள்லையும் எங்கெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ அங்க பூரா இப்ப இந்த ஸ்டெம் செல்ஸ் பேங்குக்கு நம்ம கிட்ட அப்ரோச் பண்றாங்க. வருஷத்துக்கு இவ்வளவு ரூபா கட்டிருங்க, நாங்க இதை பாதுகாத்து வைக்கிறோம்னு. இதை பத்தி ஒரு நாள் ராத்திரி 11:30 மணிக்கு ஒருத்தர் போன் பண்றாரு. போன் பண்ணா பதில் சொல்லணுமா? நாம என்ன, அவருக்கு என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை எல்லா விஷயத்திலையும் பார்க்கிறார், இஸ்லாத்தை எல்லா விஷயத்திலையும் பார்க்கிறாரு. ஏன்னா பார்க்கணும்னு மார்க்கன்னு சொல்லியிருக்கு. அவர் பார்க்கும்போது நாம அதை அவர் கேட்கிற மார்க்க சட்டம் சொல்லணுமா வேணாமா? உடனே நான் அவர்கிட்ட எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் ஸ்டெம் செல்ஸ்னா கூட, உடனே மார்க்க அறிஞர்கள் இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா? தீர்ப்பு தேடி பார்த்தால் ஒரு ஃபத்வாவில் இது அனுமதிக்கப்பட்டது, இது பாதுகாப்பது அனுமதிக்கப்பட்டது, பாதுகாப்பான வழிகளில் மார்க்கம் அனுமதித்த வழிகளில் இதை பயன்படுத்துவதும் அனுமதிக்கப்பட்டதுன்னு இருக்கு. உடனே கூப்பிட்டு அவருக்கு சட்டம் சொல்றோம். எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த நூற்றாண்டின் இப்போதைக்கு உருவாக இருக்கிற ஒரு பிரச்சனைக்கும் இஸ்லாத்தில் தீர்வு, இது கூடும் கூடாது என்கிற தீர்வு இருக்கிறது. அதை அறிஞர்கள் ஆய்வு சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் மகத்தானவர்கள். இந்த விஷயத்தை தொடங்கி வச்சு அவங்க மகத்தான பெருமக்கள் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்க அடிப்படைகளையும் ஆய்வு செய்து மிகச்சிறந்த சட்ட தீர்வுகளை தந்ததில் ஒரு ஆளுமை மிக்க மனிதர் தான் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவரு எகிப்துல பிறக்கிறார். அவருடைய 99 ஹிஜ்ரி 99 பிறக்கிறாரு. பிறந்த சில வருஷங்கள்லேயே அவருடைய தந்தை இறந்து போறார். தந்தை இறந்து போன பிறகு அவருடைய பாட்டனார் பொறுப்புல வளர்றார். பாட்டனார் கொஞ்ச காலம் பார்த்தாரு. அவருடைய பாட்டனார் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு, 100 ஆண்டுகளுக்கு முதலே வாழ்ந்திருக்காரு. அவருடைய பாட்டனார் கொஞ்ச நாள் பார்த்தாரு. பார்த்த பிறகு அவரும் சீக்கிரமே இறந்து போயிட்டார். கிட்டத்தட்ட 120 வருஷம் வாழ்ந்த பிறகு பாட்டனார் இறந்து போயிட்டாரு. அப்பவும்
இவருக்கு சின்ன வயசு தான். பாட்டனார் மௌத்தாகும் போது தன்னுடைய பேர குழந்தைய ஷம்சுத்தீன் இப்னு அபில் ஹமாயில் என்கிற ஒரு சிறந்த இஸ்லாமிய அறிஞரிடத்தில் ஒப்படைக்கிறார். என் பிள்ளைய நீங்க பார்த்துக்குங்க. அந்த காலத்துல அறிஞர்கள் சூழ வாழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கு. இந்த அபுல் ஹமாமில ஷேக் ஷம்சுத்தீன் அபில் ஹமாயில் இருக்காரு, அவருக்கு வேறொரு சிறப்பு இருக்கு. இவங்க தகப்பனார் இப்னு ஹஜர் ஹைத்தமியினுடைய தகப்பனாருக்கு ஆரம்பத்துல 2 குழந்தை பிறகு, 2 குழந்தையும் சின்ன வயசுலயே இறந்து போயிடுது. 3வது ஒரு குழந்தை உருவாயிருக்கிற நேரத்துல ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப இவர்கிட்ட நீங்க எங்களுக்காக துவா செய்யணும்னு சொல்றாங்க. துவா செய்யறார். அந்த 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 தகப்பனாரு ரொம்ப சங்கடப்படுறாரு, இந்த குழந்தையும் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுறாரு. அப்ப அவருக்கு ஒரு ஆறுதல் தருறதுக்காக என்ன செய்யறதுன்னு யோசிச்சவர் தன்னுடைய தாடி முடி ஒன்ன பிடுங்கி அவர் கையில கொடுத்தாரு. இந்த இதை வச்சுக்க, உனக்கு குழந்தை நல்ல குழந்தையா பிறகு. துவாவும் செஞ்சுட்டு தாடி முடி ஒன்ன பிடிச்சி இந்த இதை வச்சுக்க, உனக்கு குழந்தை. அது அவருக்கு ஆறுதலுக்காக, அவருடைய மன ஆறுதலுக்காக ஒரு தாடி முடியை ஒன்று பிடிச்சு கொடுத்து வச்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பரக்கத்துக்கு இப்படி செய்யறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிய சஹாபாக்கள் பாதுகாத்து வச்சாங்கிறதுக்கு, ரசூல்லாவே பங்கிட்டு கொடுத்தாங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் நம்மகிட்ட இருக்கு. அவரு மாஷா அல்லாஹ் அந்த தடவை குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை நிலைச்சது. பிறந்த உடனே இறக்காம குழந்தை நிலைச்சது. அந்த குழந்தை தான் கடைசியில அவர்கிட்டயே வருது. அவங்களுடைய தகப்பனார் இறந்து போயிட்டதுனால ஷேக் ஷம்சுத்தீன் அபில் ஹமாயில் கிட்ட அந்த குழந்தை சேருது. இப்ப இவர் ரொம்ப பெரிய மனுஷன்னு தெரியுது. அவர் அந்த குழந்தைய வளர்க்கிறாரு. ஆரம்ப கால கல்விகளை எல்லாம் கொடுக்கிறாரு. இன்னொரு ஆசிரியர் ஷேக் ஷம்சுத்தீன் ஷின்னாவி அப்படின்னு இன்னொரு ஆசிரியரும் இவரை கவனிச்சுக்கிறார். இந்த 2 பேருமே ஷம்சுத்தீன் அவங்க பேரு. அவங்க 2 பேருமே இந்த குழந்தைய கவனிச்சுக்கிறாங்க. அவருக்கு ஆரம்ப கல்விகளை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் அவரு வயதுக்கு ஓரளவு இளமை காலத்தை எட்டிய போது அவரை எகிப்தில் இருக்கிற அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் கொண்டு சேர்க்கிறார். அவருடைய உஸ்தாத் ஷம்சுத்தீன் ஷின்னாவிங்கிறவரு அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் கொண்டு சேர்க்கிறாரு. அங்கிருந்து அவர் மார்க்க கலைகள் என்னவெல்லாம் அன்றைக்கு கிடைக்கிறதோ அதெல்லாம் படிக்கிறார். இளம் வயசுலேயே படிப்புல கெட்டிக்கார். படிப்புல நம்ம இப்ப பாக்குறவங்க எல்லாத்தையும் என்ன பாக்குறோம்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போதே கெட்டிக்கார். சின்ன வயசுலயே இவர் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டார். அதே போல மார்க்க நூல்கள் பலதையும் மனப்பாடம் பண்ணிக்கிறார். அவருடைய 15வது வயசுல மின்ஹாஜ் என்கிற ஷாஃபி சட்ட நூல்களில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஷாஃபி சட்ட நூலை மனப்பாடம் பண்ணிக்கிறார் 15வது வயசுல. அதுக்குள்ளார குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதையும் படிக்கிறாரு. ஆனா படிக்கிற காலம் ரொம்ப கஷ்டமான காலமாக இருந்திருக்கு. அவர் சொல்றாரு, அஸ்ஹர்ல 6 வருஷம் படித்தேன். இன்னைக்கு அஸ்ஹர் பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி. இன்னைக்கும் நம்ம எகிப்துக்கு போனா அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தை பார்க்கலாம். பிரம்மாண்டமா யூனிவர்சிட்டி. உலகத்தினுடைய முதல் யூனிவர்சிட்டி அதுதான். உலகத்துல அது 940களில் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டின்லாம் சொல்றாங்களா இல்லையா, ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அதெல்லாம் 1200களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது. அதனால உலகத்தின் பாரம்பரிய யூனிவர்சிட்டி, பல கிலோமீட்டர்களுக்கு பரவி இருக்கிற பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி அது. அந்த காலத்துல அவர் அங்க படிச்சிருக்கிறாரு. படிக்கும்போது இருக்கிற நிலைமையை சொல்றாரு, 6 வருஷம் படிச்சேன், 4 வருஷம் ஒரு கறி துண்டை கூட பார்த்ததில்லை. ஒரு கறி இறைச்சி ஒரு துண்டு கூட நான் பார்த்ததில்லை, சுவைச்சதில்லை. கடைசியா 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டாங்க. அங்க கறி சுடுறது எனக்கு தெரிஞ்சது, சுடுறாங்கன்னு. என் கைக்கு வரும்போது ராத்திரி நடுநிசி தாண்டிருச்சு. அப்ப அந்த கறியை எடுத்து கடிச்சு பார்க்குற, கடிக்க முடியல, அவ்வளோ கெட்டியா போச்சு. 4 வருஷத்துக்கு கிடைச்ச கறியை கூட என்னால ருசிக்க முடியல அப்படின்னு அவர் தன்னை பற்றி அவருடைய செய்திகள்ல சொல்றார். அவர் சொல்றார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், சகஜமா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னொன்னு, அவருக்கு உடம்பு நோய்கள் பலது இருந்திருக்கு, குறிப்பா மூல வியாதி.
அதுல ரத்தப்போக்கு ரொம்ப பெரிய அளவுல அவருக்கு இருந்திருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் 20 வருஷத்துல அனுபவிக்கிற கஷ்டத்தை நான் 4 வருஷத்துல அனுபவிச்சிருக்கேன். ஒரு மனுஷன் 20 வருஷத்துல அனுபவிக்கிற கஷ்டத்தை நான் 4 வருஷத்துல அனுபவிச்சிருக்கேன். அப்ப நம்ம முன்னோர்கள் எவ்வளவு, ஏன்னா ஒரு சின்ன நோய், ஒரு சில நோய்களுக்கெல்லாம் நமக்கு இப்ப சீக்கிரம் மருந்து கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல அப்படி ஒரு சீக்கிரம் மருந்து கிடைக்கலையே. எந்த நோயினுடைய வலி மருந்துன்னு ஒண்ணு இருக்கலையே. எந்த நோயினுடைய வலியையும் அனுபவிச்சுதான் தீரணுங்கிற ஒரு கஷ்டம் இருந்திருக்கே. அந்த கஷ்டத்தில் இருந்த போதும் அது எந்த வகையிலும் தங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காமல் அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். மகத்தான பேரறிவு பெற்றவராக அவர் அங்கு பணியாற்றி இருக்கிறார். அங்கிருந்து அவரு அல்-அஸ்ஹர்ல பணி முடித்த பிறகு ஹஜ்ஜுக்கு போறாங்க. எல்லாருக்குமே ஹஜ்ஜு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. இப்ப இவர் 3 தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு. இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி 3 தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு. ஏற்கனவே நான் சொன்னேன், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் 4 ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு. இவர் 3 தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு. முதல் தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாரு எகிப்துக்கே. 2வது தடவையும் திரும்பி வந்துட்டாரு. 3வது தடவை மக்காலேயே இருந்துட்டார். கிட்டத்தட்ட 36 வருஷங்கள் மக்காலேயே இருக்கார். அங்கு இருக்கிற போது அவர் மிகச்சிறந்த சட்ட வல்லுநராக மாறுகிறார். அங்கு இருக்கிற காலத்துல இவர்தான் பெரிய சட்ட அறிஞர் என்று தெரிந்து மக்கள் அவரிடத்து குமிகிறார்கள். மக்கள் அவர்கிட்ட குமிகிறாங்க. அவருடைய உஸ்தாதுமார்களுடைய துஆவும் அதுக்கு இருக்கு. அவங்களுடைய உஸ்தாதுமார்கள்ல ஒருத்தர் ஜக்கரியா அல் அன்சாரி, ஒருத்தர் இவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு, கல்வியில் இருக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு துஆ செய்யறாரு. அஸ்அலுல்லாஹ ஐயுஃபக்கிஹக ஃபித்தீன், நான் அல்லாஹ்ட்ட மனசார துஆ கேட்கிறேன்பா, அல்லாஹ் உன்னை மார்க்க சட்ட அறிஞரா ஆக்கணும் அப்படின்னு துஆ செய்ய. இது போல பலரும் அவருடைய உஸ்தாத்மார்கள் துஆ செய்யறாங்க. அந்த துஆ அவருக்கு பயனளிக்கிறது. அவர் மிகச்சிறப்பான சட்ட ஃபத்வாக்கள் சொல்பவராக மாறுகிறார். குர்ஆன் ஹதீஸ் மற்ற மார்க்க அடிப்படைகளை ஆய்வு செய்து சட்டம் கேட்கப்படுகிற போது அந்த சட்டம் சொல்பவர்களாக மாறுகிறார். அப்படி மாறிய போது அவருடைய ஃபத்வாக்கள் தொகுக்கப்பட்டது. ஃபவாக்கிஹ்ங்கிற அவருடைய ஃபத்வாக்களை தொகுத்தாரு. அதுக்கு அல் ஃபதாவல் குப்ரா அப்படின்னு பேரு. அதுவும் இன்னைக்கு ஷாஃபி மதுஹபனுடைய மிகச்சிறந்த ஃபத்வா தொகுப்பாக இருக்கு. அதை விட பெருசு என்னன்னா, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மின்ஹாஜ் அப்படிங்கிற பேர்ல ஒரு சின்ன கிதாப் எழுதியிருக்கிறாங்க. இமாம் நவவி மிகச்சிறந்த சட்ட அறிஞர், சட்ட ஆளுமை, பேரறிவு பெற்றவர். அவருடைய அந்த மின்ஹாஜ்ங்கிற நூலுக்கு இவர் ஒரு விரிவுரை எழுதினார். துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் அப்படின்ற பேர்ல விரிவுரை எழுதினார். இந்த துஹ்ஃபா என்கிற நூல் தான் நம்ம சுருக்கமா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அப்படின்னா துஹ்ஃபா அப்படிங்கிற அவருடைய நூல். இந்த துஹ்ஃபா என்கிற நூலு மிக பிரம்மாண்டமான ஒரு சட்ட தொகுப்பாக, மிக மனித அறிவினுடைய வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சட்ட தொகுப்பாக இந்த துஹ்ஃபா என்கிற சட்ட நூல் அமைந்தது. இன்னைக்கும் நம்ம இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்து பேசுறோம்னா அதுக்கு ஒரு பிரதான காரணம் அவருடைய இந்த துஹ்ஃபாங்கிற நூல். ஷாஃபி மதுஹப்ல சட்டம் தேடும் போது அதுல ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா துஹ்ஃபால என்ன இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. துஹ்ஃபால என்ன இருக்கோ அதன்படி செயல்படுவாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுதான் பழக்கம். இப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அது அலாதியா பதில் சொல்லி வச்சிருக்காரு. இன்னும் ஒண்ணு, இந்த மாதிரி அறிஞர்களுடைய ஆய்வு என்னன்னா, கற்பனையாக பிரச்சனைகளை உருவாக்கி சட்ட தீர்ப்பு சொல்றது. நம்ம இந்த சட்ட அறிஞர்களுடைய பெரிய வேலை என்ன? கற்பனையாக பிரச்சனைகளை உருவாக்கி சட்ட தீர்ப்பு சொல்றது. ஒரு பிரச்சனை வருது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேரளால ஒரு ஆளு வீட்டுல ஒரு மரம் வளர்த்தார். அந்த மரம் விழுது விட்டு பக்கத்தில் இருந்த பள்ளிவாசல்ல படர்ந்துச்சு. இந்த ஆலமரம் எல்லாம் விழுது விடுமா இல்லைங்களா? அது மாதிரி அது ஆலமரம் அல்ல, அது மாதிரி வேறொரு மரம் விழுது விட்டு பக்கத்துல படர்ந்ததுல பள்ளிவாசல் இடத்துல மரம் பெருசா வளர்ந்துருச்சு. இந்த ஆள் வீட்டுல வேறுதான் இருக்கு, பள்ளிவாசல் இடத்துல மரம் ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்ப பள்ளிவாசலுக்கு ஒரு நிர்வாகத்துக்கு வந்தவங்க என்ன யோசிச்சாங்க,
இந்த மரத்தையெல்லாம் வெட்டினா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. சமீபத்தில் நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். பள்ளிவாசல் முழுக்க மரத்தால் இழைச்சிருக்காங்க, எல்லாம் தேக்கு. இது என்னங்க நிறைய செலவாயிருக்குமேன்னு கேட்டால் அப்போ சொன்னாங்க, இல்லை எல்லா மரமும் பள்ளிவாசல்லேருந்து கிடைச்சிது, மரம் சும்மா இருக்கேன்னு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். அப்போ அந்த பள்ளிவாசல்காரங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, மரத்தை வெட்டினா நல்ல காசு கிடைக்கும். அப்படி காசு கிடைக்கும்னு நினைக்கும் போது அவங்க அந்த வீட்டுக்காரரு இது என்னோட மரம் அப்படின்னாரு. அவரு தனியாளு. இது யாரு? ஜமாத்து. ஜமாத்து என்ன செய்யும்? நீ என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது, எங்க இடத்துல இருக்குது மரம், இது எங்க மரம் தான் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கோம். ஆனா அவங்க மார்க்க அடிப்படையில் இருந்தவங்கன்றதுனால அவங்க என்ன யோசிச்சாங்க, அவங்க உஸ்தாது கிட்ட கேட்டாங்க, ஹஸ்ரத் இப்படி அவர் மரம் தான், அது இங்க வளர்ந்துருக்கு, இப்ப நம்ம இடத்துலதான் இத்தனை காலமும் இருக்கு, அப்படி இருக்க இந்த மரத்தை வெட்டலான்னா அவர் விடமாட்டேங்கிறாரு, என்ன சட்டம் சொல்லுங்கன்னு கேட்க. அவருக்கு இது புது பிரச்சனையா இருக்கு. உஸ்தாதுக்கு இது என்னடா இது புது பிரச்சனை, என்ன சொல்றது? அப்போ உடனே அங்க வீராங்குட்டி முஸ்லியார்னு ஒரு பெரிய உஸ்தாது இருந்திருக்காரு, அவரை தேடி போயிருக்காரு. அவர் போய் சேரும்போது, அந்த காலத்துல பஸ்ஸை பிடிச்சி போய் அவர் இடத்த போய் சேரும்போது அவர் எங்கேயோ வெளியூருக்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. வீட்டு வாசலுக்கு கீழே இறங்கிட்டாரு. வீட்டு வாசலுக்கு கீழே இறங்கிட்டாரு. இவர் போறாரு. இவ்வளவு சிரமப்பட்டு பயணம் பண்ணி வந்தா அவர் கிளம்பிட்டு இருக்காரு. அடடா, உஸ்தாது கிட்ட போய் எப்படி இந்த நேரத்துல அவரை தடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு, சரி வந்துட்டோம், விஷயத்த சொல்லிடுவோமே அப்படின்னு, உஸ்தாத் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு, எங்க மஹல்லால ஒரு பிரச்சனை அப்படின்னு. உஸ்தாது டக்குன்னு என்ன சொன்னாரு, துஹ்ஃபாவை திறந்து துஹ்ஃபால பாபு சுல்ஹ் பாரு. அடுத்த நிமிஷம் அவர் சொல்றாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய அறிஞரா இருப்பார் பாருங்க. துஹ்ஃபால பாபு சுல்ஹ போய் திறந்து பாரு அப்படின்னு இருக்காரு. சுல்ஹனா உடன்படிக்கைன்னு அர்த்தம். இவர் நேரா வந்து உஸ்தாதுட்டு நம்ம பெருசா போனோம், உஸ்தாது சீக்கிரம் இவ்வளவு சிம்பிளா பதில் சொல்லிட்டாரேன்னு நேரா வீட்டுக்கு வந்து துஹ்ஃபாவை எடுத்து பாபு சுல்ஹ திறந்து பார்த்தா பிரச்சனையே அதுதான். ஒரு பிரச்சனைக்கு அவர் சொல்றாரு, என்ன, ஒரு மனிதர் மரம் வளர்த்தார், தாளத்து இருக்கும், அதனுடைய கிளைகள் நீண்டது, வேறொருத்தருடைய நிலத்தில் நீண்டது என்றால் இந்த மரம் யாருக்கு சொந்தம்? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி அதுல வருது. இந்த மரம் யாருக்கு சொந்தம்? அதுக்கு அவர் பதில் எழுதுறாரு, யார் வீட்டில் இது முளைத்திருக்கிறதோ அவருக்கு சொந்தம். என்ன தெளிவு பாருங்க, யார் வீட்டில் முளைச்சிருக்கோ அவருக்கு சொந்தம். அதுக்கடுத்து எழுதுறாங்க, இது கிளை படர்ந்ததா இல்லையா, அவருக்கு அவர்கள் வாடகை கொடுக்க வேண்டும். என்ன என்ன அற்புதமான ஒரு தீர்ப்பு பாருங்க. மரம் யாருக்கு சொந்தம்? யார் வீட்டுல விதை அந்த வேர் முளைச்சிருக்கோ அவருக்கு தான் மரம் சொந்தம். ஆனா இவங்க இடத்துல அது கிளை பரப்பியதற்காக அவர்கள் வாடகை செலுத்த வேண்டும் அப்படின்னு இருக்கு. எப்ப எழுதியிருக்கிறாங்க? இப்ப இவரு 900 உள்ளவரு, ஹிஜ்ரி 900 உள்ளவரு. இது நடந்து 400 வருஷத்திற்கு பிறகு இந்த தீர்ப்பு கிடைக்கிறது. அப்ப அவர்களுடைய அவங்க அந்த துஹ்ஃபாங்கிற நூல் இப்படிப்பட்டதுதான். ஆச்சரியகரமான புதுமையான தீர்ப்புகள் வரும்போது துஹ்ஃபால போய் தேடி பார்த்தா பதில் கிடைக்கும். இதே போல ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம நாட்டினுடைய பார்லிமெண்ட்ல. வாடகை தாய் நடைமுறையை ஏற்றுக்கொள்ளலாமா? வாடகை தாய்னா ஒரு ஆணுடைய விந்தையும் எடுத்து அவனுடைய மனைவியினுடைய சினை முட்டையும் எடுத்து வெளியே கரு உருவாக்கி அதை வேறொரு அம்மாவுடைய வயிற்றுல வச்சிடுறது. அல்லாஹ் பாருங்க, இந்த வயிற்றுக்கு ஒரு டை வைக்கவே இல்லை. எந்த விஞ்ஞான வளர்ச்சியிலையும் என்ன நடக்கல, கரு வெளியே உண்டாக்குறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கருவை வெளியே வளர்ச்சி அடைய வைக்கிற வித்தைய இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. கரு வளர்ச்சி அடையணும்னா எங்கதான் வளர்ச்சி அடையணும்? அம்மா வயிற்றுலதான் வளர்ச்சி அடையணும்னு இருக்கு. அதனால இப்ப இவங்க ஒரு ஆணுடைய விந்தணு, ஒரு பெண்ணுடைய சினை முட்டை, இந்த ரெண்டையும் வெளியே எடுத்து வேறொரு பெண்ணுடைய வயிற்றில் வைத்து வளர்த்தால் அந்த அம்மா கொஞ்ச நாள் கருவை வச்சுட்டு குழந்தை பெற்று கொடுத்துருவா, அதுக்கான காசு வாங்கிக்குவா. இதுக்கு வாடகை தாய்னு பேரு. இது இப்ப நிறைய இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 500 வாடகை தாய்கள் இருக்காங்களாம். இது உலகம் பூரா இது பரவிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை
இப்படி வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டால் அது செல்லுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை நாடாளுமன்றத்துல வந்தபோது இதை என்ன செய்யறது அப்படின்னு கேரளாவில் இருந்த இஸ்லாமிய எம்பிக்கள் அங்கிருந்த உலமாக்கள்கிட்ட கேட்டாங்க, என்ன செய்யறது. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன, இது எப்போ உள்ள பிரச்சனை, இது இப்போ உண்டாயிருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எங்க தீர்வு தேடுறது? அறிஞர்கள் நாடுற இடம் தொஹ்ஃபா தான். தொஹ்ஃபால போய் பார்த்தா மாஷா அல்லாஹ் அதுக்கு தெளிவா தீர்வு. என்னன்னா, முதல்ல வாரிசுரிமை ஏற்பட வேண்டுமென்றால், வாரிசுரிமை ஏற்பட வேண்டுமென்றால் அதுக்கான நிபந்தனையை எழுதுறார். அவர் என்ன சொல்றாரு? ஒரு ஆணுடைய விந்தணு வெளியே எடுக்கப்பட்டு மரியாதையான முறையில் வெளியே எடுக்கப்பட்டு அது ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள் செலுத்தப்படுமானால், இருவருக்கும் இடையிலே ஹலாலான திருமண உறவு இருக்குமானால் வாரிசுரிமை ஏற்படும். இருவருக்கும் இடையிலே ஹலாலான திருமண உறவு இல்லை என்றால் வாரிசுரிமை ஏற்படாது. அருமை அழகான ஒரு வாசகத்துல எவ்வளவு பெரிய ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன, ஒரு ஆணுடைய விந்தணு வெளியே எடுக்கப்பட்டு, அதுவும் எப்படி, மரியாதையான முறையில் வெளியே எடுக்கப்பட்டு ஒரு பெண்ணுடைய வயிற்றில் செலுத்தப்படுமானால். இப்ப கற்பனை பண்றாங்க, அந்த காலத்துல 400 வருஷத்துக்கு முந்தைய விஷயம் அது. கற்பனை பண்ணிட்டு அதுல குழந்தை உண்டானா இப்படின்னு சொல்றாங்க. 2 பேத்துக்கு இடையில திருமண உறவு இருந்தால் வாரிசுரிமை நிலைக்கும், திருமண உறவு இல்லை என்றால் வாரிசுரிமை நிலைக்காது. இப்ப இதுல என்ன ஆகி போச்சு? வாடகை தாய் மூலம் குழந்தை பிறந்தால் வாரிசுரிமை கிடைக்காது என்று சட்டம். இதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தொஹ்ஃபாங்கிற இந்த சட்ட நூல் என்னெல்லாம் சொல்லுது. அதுல இன்னொன்னு சொல்லுது பாருங்க. அப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கற்பனை பண்றாரு, விந்தணு வெளியே எடுக்கப்பட்டு வெளியே குழந்தை உருவாக்கப்படுறத பத்தி கற்பனை பண்றாரு. அதுக்கு கீழே அவர் ஒரு விஷயம் எழுதுறார், அதுதான் ஹைலைட். என்னன்னா, நான் இப்படி சொல்லுகிற போது மருத்துவர்கள் கேலி செய்கிறார்கள். மருத்துவர்கள் கேலி செய்கிறார்கள். விந்தணு வெளியே எடுக்கப்படுமானால் யுஃப்சிதுல் ஹவா, அதை காற்று கெடுத்து விடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், இது சாத்தியமாகாததல்ல, இது சாத்தியமாக கூடியதுதான். 400 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எழுதிச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற இந்த டெஸ்ட் டியூப் பேபி இது சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தெளிவா 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அவர் சட்டம் சொன்ன போது மருத்துவர்கள் கேலி செய்தார்கள்னு இருக்கு. நம்ம மார்க்க அறிவு என்னைக்குமே உயர்ந்ததாகத்தான் இருந்திருக்கு, என்னைக்குமே சிறந்த. ஏன்னா நம்ம அடிப்படைகளை பற்றி பேசுறவங்க, நம்ம கற்பனைகளை பேசுறவங்க அல்ல, வெத்து ஆராய்ச்சியில பேசுறவங்க அல்ல, மூலங்களை ஆராய்ச்சி செய்து நம்ம பேசுறவங்க. நமக்கு வழிகாட்டுறது அல்லாவும் அல்லாவுடைய ரசூல். இப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி ஹைத்தமி அப்படி அவர் சொல்லியிருக்காரு. அதுல சொல்லும் போது அவர் சொல்ற வாசை என்ன, விந்தணு வெளியே எடுக்கப்படும் போது மரியாதையான முறையில் வெளியே எடுக்கப்படுதல். விந்து பரிசோதனைக்குன்னு போற பல சந்தர்ப்பங்கள்ல இருக்கு. அப்ப மார்க்க அறிஞர்கள் காட்டுற வழி என்னன்னா, நீ உன் கையை பயன்படுத்தி செய்யக்கூடாது, உன் மனைவியினுடைய அவங்களுடைய உதவியை வச்சுதான் இந்த விந்தணு வெளியே எடுக்கப்படணும் சட்டம் சொல்றோம். ஏன்னா கையை பயன்படுத்துறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. எவ்வளவு சட்டம் கிடைக்குது. அப்ப தொஹ்ஃபாங்கிற நூல் உலகத்தை ஆச்சரியப்பத்தில் ஆழ்த்துகிறது. அதே போல இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுடைய மதி அவர்களுடைய அறிவு வளர்ச்சியை பாராட்டுறதற்கு இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாம் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதுல என்னெல்லாம் சட்டம் சொல்லி இருக்கிறாருன்னா, அந்த காலத்துல ஹிஃபுல் சக்திக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க, மனப்பாட சக்திக்காக. மனப்பாட சக்திக்காக வேண்டி மக்களுக்கு அவ்வளவு ஆர்வம், குரானை மனப்பாடம் பண்ணணும், நல்ல மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணா மறந்து போகுதே அப்படின்னு மனன சக்திக்காக மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜிம்முக்கு போற பசங்க மாத்திரை சாப்பிட்றான் பாருங்க, அநியாயத்துக்கு. இது சாப்பிடலாமா கூடாதான்னு அவர்கிட்ட கேள்வி வருது. குரானை மனப்பாடம் பண்ணும்போது மனன சக்திக்கு மாத்திரை சாப்பிடலாமா? கூடாது. ஏன்னா அந்த காலத்துல சில பேர் மாத்திரை சாப்பிட்டு பைத்தியமாகிற அளவுக்கு போயிருக்காங்க.
அப்படி மனன சக்திக்குன்னு மாத்திரை சாப்பிட்டு பைத்தியமாகிற அளவுக்கு போயிருக்காங்க. அவர் அதை சொல்றாரு, அப்படி சாப்பிடக்கூடாது, முறையற்று தேவையற்று சக்தியை வளப்படுத்திக்கிறதுக்கான மாத்திரை சாப்பிடக்கூடாது. அதே போல சொந்தமா மாத்திரை மருத்துவம் பார்த்து கொள்வதும் தவறு. சில பேர் என்ன செய்வான், கூகுள்ல பார்த்து அல்லது புஸ்தகத்துல படிச்சு அல்லது யூடியூப்ல பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாமா. இப்படி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாமா? ஹைத்தமி அன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு செல்ஃப் மெடிசன்ஸ் இன்னைக்கு சாதாரணமா இருக்கு, அன்னைக்கு சொல்றாரு அப்படி மாத்திரை சாப்பிடக்கூடாது. இது எல்லாம் அவருடைய தீர்ப்புகளில் இருக்கிறது. அதே போல ஒரு கேள்வி பாருங்க, ஒரு ஆள் வித்தியாசமா கேள்வி கேட்கிறார். நம்ம கூட எப்பவுமே 2 மலக்குகள் இருக்காங்க, கிராமன் காத்திபின். நம்ம செய்யற நன்மையை எழுதுறதுக்கு ஒருத்தர், தீமையை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க நம்ம செய்யற ஒவ்வொரு நல்லதையும் கெட்டதையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஹதீஸ்ல வந்திருக்கு, சில நேரங்களில் அந்த மலக்குகள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். எப்ப நம்ம பைத்துல் ஹலா, நம்ம டாய்லெட்டுக்கு போகும்போது, நம்ம ஆடைகளை அவிழ்ந்திருக்கிற நிலையில் இருக்கும்போது, மனைவியோடு இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அவங்க நம்மளை விட்டு விலகி நின்றுவாங்க. இப்படி வரும்போது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், அப்படின்னா அந்த நேரத்துல பாவம் செய்யலாமோ? மலக்குமார்களுக்கு தான் தெரியாது. டாய்லெட்ல இருக்கும்போது மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்கன்னா, அப்ப டாய்லெட்ல இருக்கும்போது பாவம் செஞ்சா தெரியாதல்ல அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அப்ப இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கான். ஒரு அடையாளத்தை வச்சிருக்கான். மனுஷன் ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவத்துக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கான். மலக்கு அங்க இருக்க மாட்டாரு, ஆனா இந்த அடையாளத்தை அவர் தெரிஞ்சுக்குவாரு. அடையாளத்தை வச்சு அவர் இவர் செஞ்ச பாவத்தை தெரிஞ்சுக்குவாரு, அதை அவர் எழுதுவாரு. மலக்கு எழுத மாட்டாருன்னு சொல்லலையே, இருக்க மாட்டாருன்னு தானே வந்திருக்கு. மலக்கு அவர் அடையாளங்களை வைத்து அவன் செய்த பாவங்களை அறிந்து கொள்வார், அதை அவர் எழுதி வைத்து விடுவார் என்று இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அதே போல வித்தியாசமான கேள்வி, ஒரு ஜின்னு மௌத்தாயி நம்ம கிட்ட கிடைச்சதுன்னா என்ன செய்யறது? ஒரு ஜின்னோட உடம்பு ஒரு ஜின்னு கிடைக்குது, நம்ம என்ன செய்ய முடியும்? அதையும் குளிப்பாட்டி அடக்கம் பண்ணணும், அதையும் கஃனிட்டு அடக்கம் பண்ணணும். ஒரு ஜின்னுடைய உடலாக இருந்தாலும் அதையும் கஃனிட்டு அடக்கம். சில சந்தர்ப்பங்களில் அது வரலாற்றில் சிலருக்கு நேர்ந்திருக்கிறது. ஹதீசுகள்ல வருது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஜின்னோடு மல்யுத்தம் செய்திருக்கிறார்கள். ஒரு ஜின்னோடு மல்யுத்தம் செய்து ஜின்னை ஜெயித்திருக்கிறார்கள் ஹதீஸ்ல வருது. இப்ப சில சந்தர்ப்பங்கள் மனிதர்கள் ஜின்னுகளை நேரடியாக அணுகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதோட தொடர்புகள் பல வகைகள்ல ஏற்பட்டிருக்கு. இது முஸ்லிம்களுக்கும் நடந்திருக்கு, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் நடந்திருக்கு. அந்த வகையில யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு ஜின்னுடைய உடம்பு, இறந்து போன உடம்பு கிடைச்சா என்ன பண்றது? இதுதான் சொல்றது, கற்பனையாக இருந்தாலும் யோசிச்சு அதை கஃன் பண்ணி அடக்கம் பண்ணிடணும். ஜின்னா இருந்தாலும் கஃன் பண்ணி அடக்கம் பண்ணணும். நமக்கு முஸ்லிம் இல்லையான்னு தெரியாது, அதனால கஃன் பண்ணி அடக்கம் பண்ணணும் அப்படி பதில் சொல்லியிருக்காங்க. அதே போல ஹஜ்ஜுக்கு போகும்போது வலது கால வெளியெடுத்து வைக்கிறதா, இடது கால வெளியெடுத்து வைக்கிறதா, இது எல்லாம் கேட்டிருக்காங்க கேள்விகளாக. இடது கால் வெளியெடுத்து வச்சுட்டு போகணும், ஹஜ்ஜுக்கு போகும்போது இடது கால வெளியெடுத்துட்டு போகணும். அதே போல சொல்றாரு, ஒரு ஆள் கோபத்தில் இருக்கான்னு வைங்க, கடுமையான கோபத்தில் இருக்கான்னா அவனுங்கிட்ட போய் அல்லாஹ்வை பயந்துக்க அப்படின்னு சொல்லாத, அல்லது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லுன்னு சொல்லாத. ஏன்னா அவன் கோபத்துல இருக்கிறவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி குஃப்ரான வார்த்தையை சொல்லிடலாம். அல்லாஹ்வை பயந்துக்கன்னு சொல்லும் போது நீயாச்சும் அல்லாஹ் வச்சுன்னு சொல்லிட்டான்னா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இப்ப கோபத்துல ஒருத்தன் இருக்கும் போது அவன்கிட்ட போய் அவனை காஃபிராக்குற அளவுக்கு உண்டான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அதே போல சபாஹல் ஹைர், இன்னைக்கெல்லாம் அப்படி பழக்கம் இருக்குல்ல, குட் மார்னிங், இதை தவிர்க்கிறது தான் நல்லது. அவருடைய பல பாடங்கள்ல கெமிஸ்ட்ரின்னு தலைப்பு போட்டே பல, ஏன்னா கெமிஸ்ட்ரியில இந்த கெமிக்கல்ல பல மாற்றங்கள் நடக்குதா இல்லையா, செய்யப்படுதா இல்லையா, அது சம்பந்தமான பல தீர்ப்புகளை அவர் சொல்லியிருக்கிறார். சில சந்தர்ப்பங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாரு, அகராதி சொல்ற அர்த்தம் தப்புன்னு இருக்காரு. அகராதி யாரு வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லுவாங்களோ அந்த அகராதி சொல்ற அர்த்தம் தப்பு. இப்ப இந்த ஈதுல் ஃபித்ர்னு வருதா இல்லைங்களா, ஈதுல் ஃபித்ர்ல இருக்கிற அந்த ஃபித்ர்ங்கிற வார்த்தைக்கு அரபு காமூஸ் என்கிற அகராதி சொல்ற அர்த்தம் தப்பு அப்படின்னு பேசுறாரு.
இப்படி இந்த அளவுக்கு கருத்தாழம் மிக்கவராக, மிக தீர்க்கமான சட்டம் சொல்பவராக இருந்தார். அவர் தான் இப்னு தைமியாவை வழிகட்டவர் என்று உறுதியாக சொன்னவர். இப்னு ஹஜருல் ஹைத்தமி தான் இப்னு தைமியா தான் இன்னைக்கு இருக்கிற வஹாபிச அமைப்புகளுக்கெல்லாம் வஹாபிச அமைப்புகளுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது இப்னு தைமியாவுடைய சொற்கள் தான். அவர் ஒரு அறிஞராக இருந்தாரு. ஆனா அவருடைய அந்த அந்த அறிவின் மமதையில சில கட்டத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் மக்களை மிகப்பெரிய அளவில் வழிகேட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கண்ணுக்கு நேரம் நம்ம பார்க்கிற உதாரணம் சவுதி அரேபியா. அங்கிருந்து தான் அந்த வழிகேடுகள் எல்லாம் தொடங்குச்சு. அவங்க என்ன நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தீனுக்கும் அவங்க தான் தீனுக்கு உண்மையான அடையாளம்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு அவங்களுக்கும் தீனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். அது இந்த வஹாபிசத்தினுடைய பாதிப்பு. இதற்கு மூல காரணியாக இருந்த இப்னு தைமியாவை பற்றி இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர் சொன்னாரு, அவர் வழிகட்டவர், சமூகத்தை வழிகெடுத்தவர் என்று உறுதியாக சொன்னார். அரபு நாட்டு ஊடகங்கள் கிட்ட ஹைத்தமி இப்படி சொல்லி இருக்கிறாரேன்னு கேட்கிறாங்க. ஹைத்தமி இப்படி சொல்லி இருக்கிறாரேன்னு கேட்டா அவன் இன்னைக்கு என்ன சொல்லணும்? ஹைத்தமியை தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லணும். நம்ம மத்திய அரசாங்கம் எப்ஸ்டீன் ஃபைலுக்கு சொன்ன மாதிரி. ஆனா அப்படி சொல்லலை. ஏன்னா அவனால ஹைத்தமியை உதற முடியாது. ஹைத்தமியை உதற முடியாம என்ன சொல்றான்? இப்னு ஹஜருல் ஹைத்தமி சிறந்தவர் தான், ஆனா ஏதோ ஒரு இடத்துல போய் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு மழுப்புறான். நமக்கு எந்த மழுப்பலும் இல்லை. மிக தெளிவாக உறுதியாக சமூகத்திற்கு செய்தி சொன்னவர் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரு கிட்டத்தட்ட 33 வருஷங்கள் எங்க இருந்தார்? மக்காவில் இருந்து மக்களுக்கு தீர்ப்பு சொன்னார். அவர் சொன்னது அவருடைய நூல்களில் மிகச் சிறந்தது துஹ்ஃபா என்கிற ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட நூல். அதுதான் இன்று வரைக்கும் மக்களுக்கான மிகச்சிறந்த வழிகாட்டு நூலாக, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக வழிகாட்டு நூலாக இருக்கு. ஒரு விஷயம் இருக்கு, இவர் இந்தியாவுக்கு வந்தாராங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அவருடைய வரலாறு படிக்கும்போது சாதாரணமா அவர் மக்காலேயே இருந்து மக்காலேயே மௌத்தா போய் ஜன்னத்துல் முஅல்லா பள்ளிவாசல்ல அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்னு இருக்கு. ஆனா கேரளாவுடைய வரலாறு எழுதுறவங்க அவர் கேரளாவுக்கு வந்தார்னு எழுதுறாங்க. பொன்னானியில ஜைனுத்தீன் மஹ்தூம் பள்ளிவாசல்னு ஒரு பள்ளி இருக்கு. நம்ம இன்னைக்கும் போனா பார்க்கலாம், பார்க்க வேண்டிய பள்ளிவாசல் தான். 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பல பள்ளிவாசல்கள் கேரளால இருக்கு. கோழிக்கோட்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, மிஸ்கால் பள்ளின்ற பேர்ல. பொன்னானியில ஜைனுத்தீன் மஹ்தூம் ரஹ்மத்துல்லா அலிஹி அவங்களுடைய ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இன்னைக்கு போனாலும் அவங்க அந்த பள்ளிவாசல் அப்படியே இருக்கு, இந்த பழைய பள்ளி அப்படியே இருக்கு. அதே போல அவர்களுடைய அடக்க ஸ்தலம் எல்லாம் அங்க இருக்கு. அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சா நம்ம போய் பார்க்கலாம். அவங்க அந்த பள்ளிக்கு அங்க ஜைனுத்தீன் மஹ்தூம் ரஹ்மத்துல்லா அலிஹி அங்க ஒரு பெரிய மதரசா நூற்றாண்டுகளாக நடந்து வந்திருக்கு. அங்க இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லா அலிஹி ஓதி கொடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை கேரளாவை சார்ந்த இஸ்லாமிய வரலாற்று ஆர்வலர்கள் எல்லாம் பதிவு செய்யறாங்க. அங்க ஒரு விளக்கு இருக்கு, இப்ப போனாலும் ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்கு அவர் பாடம் நடத்தக்கூடிய அறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு விளக்கு. அந்த இடமும் அப்படியே பாதுகாப்பாக இருக்கு. இப்போவும் பெரிய மாணவர்கள், பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் அந்த விளக்குக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாடம் ஓதுறதுக்கு அனுமதி கிடைக்கப்படுது. கேரளாவில் இருக்கிற பல மதரசாக்களும், பல பெரிய மதரசாக்களும் அவர்களுடைய பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களை வருஷத்துல ஒரு தடவையாவது அந்த பள்ளிக்கு கூட்டிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார வச்சு பாடம் நடத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதனால அப்படியும் ஒரு வரலாறு இருக்கு. சகஜமா படிக்கும்போது அதுல அவர் இந்தியாவுக்கு வந்தாருங்கிற செய்தி இருக்கல. ஆனா கேரளாவுடைய வரலாறு படிக்கும்போது கேரளாவில் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பதற்கும், இஸ்லாமிய சட்ட அறிவில் விழிப்புணர்வு அவர்களிடத்தில் இருப்பதற்கும் இதுவும் ஒரு காரணம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த பகுதிகளில் எல்லாம் ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்லக்கூடிய கருத்து தான் கடைசி. ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட அறிஞர்கள்ல 2 பேர் இருக்காங்க. இமாம் ரமலி ரஹ்மத்துல்லா அலைஹின்னு ஒருத்தர் இருக்காரு, இமாம் இப்னு ஹஜருல் ஹைத்தமி இருக்கிறாங்க. சட்டத்தில் கருத்து வேறுபாடு வருகிற போது ரமலி ஒரு கருத்து சொல்லி ஹைத்தமி ஒரு கருத்து சொல்வார் என்றால் ஹைத்தமியுடைய கருத்தின் பக்கம் நிற்பதுதான் நம்ம இந்தியாவினுடைய
குறிப்பாக கேரளா மற்றும் மற்ற இருக்கிற அரபு நாடுகள், யமன் போன்ற அரபு நாடுகள் இருக்கிற அறிஞர்களுடைய கருத்து. இப்படி மார்க்கத்திற்கு மகத்தான ஒரு சேவையை செய்து ஏராளமான சட்ட தீர்ப்புகளை வழங்கியதில் தனித்துவம் பெற்றவர் இப்னு ஹஜ்ருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி. அவர்களுடைய அந்த சட்ட நூல்கள் தான் இன்னைக்கும் நமக்கு லேசா தீனை கடைபிடிக்கிறதுக்கு பயன்படுது, லேசாக தீனை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு பயன்படுகிறது. அந்த வகையிலே நாம் எல்லோரும் நன்றி செலுத்துதலுக்குரியவர் இப்னு ஹஜ்ருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு தஆலா இந்த பெருமக்களை நினைவு கூறுவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்ததே ஒரு பாக்கியம்தான். ரமலான் ஒரு மாசத்துல உட்கார்ந்து அதை நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நமக்கு அவங்க பாக்கியம். கிட்டத்தட்ட 101 கிதாபுகள் அவர் எழுதியிருப்பதாக அவரை பற்றி சொல்கிறார்கள். 96 என்று ஒரு கருத்து இருக்கிறது. 101 கிதாபுகள் அவர் எழுதியிருக்கிறார். அவர் மக்காவில் வைத்து மௌத்தானார். மக்காவில் இருக்கிற ஜன்னத்துல் முஅல்லா அடக்கஸ்தலத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வரலாறு. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அந்த பெருமக்களுடைய அந்தஸ்தை மேலும் உயர்ந்ததாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அந்த நல்லவர்களிடமிருந்து பயன்பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கியல் புரிவானாக. நாம் எல்லாம் செய்யறது என்னன்னா, முயற்சி எடுக்கணும். இவங்க எல்லாம் என்ன முயற்சி எடுத்தாங்க, அந்த முயற்சிக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. நாமளும் சும்மா பயான் கேட்டோம், போகணும், ரமலான் வந்துருச்சு போயிட்டோன்னு இல்லாம நாமளும் என்ன செய்யணும், அவங்க உருவாக்கி இருக்கிற அந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அல்லாஹு தஆலா அப்படி முயற்சிக்கிற ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்